இன்னொருத்தரை போய் கேட்காதுங்க. மாமாட்ட ஏதாவது சந்தேகம் கேட்டாச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு ரெண்டாம் பட்சமே தீர்ப்பே கிடையாது. மாமாக்கு அந்த யோகிதாம்சம் நிறைய இருக்கு. அதனால இது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லாரும் மாசம் இருந்து இதை நம்ம எல்லாரும் சமணம் பண்ணி நம்மளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாரும் கேட்டு பயனடைவேன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். மாமாக்கும் நல்லா தீர்க்க ஆயுசியும் நல்லா திடத்தம்பியும் கொடுத்தீங்கன்னா இது மாத்திரம் செய்யல, வைத்திய புஸ்தகத்தை நட்டு இருக்கிறவாளுக்கு கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு அதுவே பண்ணிட்டு இருக்கார். மாமா தெம்பா இருந்து நம்ம எல்லாம் இது மாதிரி நிறைய உபன்யாசம் பண்ணி நல்ல வழியில் நடத்த முடியாது பகவான் பிரார்த்திக்கிறேன். நம்ம பார்வதி பதையே யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திசரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। शिवनामनिभावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मालिनीमयार्धे दुरितान्यपजान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। दूरीकृतसीतार्तिः प्रकटितरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनूमतो मूर्तिः। नमः पार्वतीपतये। கோவிலுக்கு போகக்கூடாத நாள். கோவிலுக்கு போகாதே என்று சாஸ்திரம் சொல்றது. குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகக்கூடாது. இப்படி சொல்லக்கூடிய சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த நாளன்னைக்கு எல்லாரும் வேற ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த கோவில், அந்த தெய்வத்தோட கோவிலை தவிர மற்ற எந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கும் போகாதே அப்படின்னு சாஸ்திரம். இது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? கோவிலுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம். குறிப்பிட்ட நாளன்னைக்கு மட்டும் அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு மட்டும் போகலாம், மற்ற தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போகாதே அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன? தெய்வங்களுக்குள்ள பாகுபாடு கிடையாது. பின்ன ஏன் இப்படி சொல்லிட்டு? அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அன்றைய தினம் சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனாலே மற்ற எல்லா தெய்வங்களும், எல்லா ஆலயங்கள்ல உள்ள தெய்வங்களும் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தோடு ஒன்னா சேர்ந்து காட்சி கொடுக்கிறது. அப்போ மற்ற தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லையே, அங்கதான் அந்த தெய்வம் இல்லையே. அப்படிப்பட்ட முக்கியமான நாள் தான் இன்றைய தினம். அதற்கு தான் பிரதோஷம் என்று பெயர், மகா பிரதோஷம். ஒவ்வொரு நாளுமே சாயங்கால வேளைக்கு பிரதோஷம் என்று பெயர். திரையோதசி திதியோட கூடினதான அஸ்தமன காலத்துக்கு மகா பிரதோஷம் என்று பெயர். 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த நாள்ல எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கோவிலுக்கு போகப்படாதுன்னா சிவன் கோவிலுக்கு மட்டும் போகணும். மற்ற கோவிலுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் போகாதே. நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேது என்று சொல்றது. ஏன்னர் மகாவிஷ்ணு, பிரம்மதேவன் உள்பட, அம்பாள் உள்பட, விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், என்னென்ன சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்கோ இல்ல பெரிய கோவில்களோ
எல்லா ஆலயத்தில் உள்ள தேவதைகளும் கைலாசத்திலே பரமேஸ்வரனுடைய சாநித்தியத்திலே ஒன்றாக சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் சொல்றது சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணு, பெருமாள் கோவிலுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல போகாது. பெருமாள் கோவில்ல கூட அந்த காலத்துல சாத்தி வச்சிருப்பார்கள் சில கோவில்கள்ல கிராமத்துல. ஆனா பெருமாளுடைய அவதாரத்திலையும் நரசிம்மம் ராகவம் வினா, நரசிம்மர் ராகவர் ராமர் ரெண்டு பேரையும் உண்டி சிவன் காலத்துல பிரதோஷ காலத்துல பார்க்கலாம். அவ்வளவு உத்தமமாக எல்லா தெய்வமும் ஒன்றாக சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய மகா பிரதோஷ காலம் பரமேஸ்வரனுடைய சந்நிதி. சிவதரிசனம் செய்தவர்கள் பாக்கியசாலிகள். புண்ணியம் இருந்தா தானே கிடைக்கும். ஜோசியால் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவா, சிவாபச்சாரம் இருக்கு, சூரியன் நீச்சமா போயிட்டான், ஐப்பசி மாசத்துல நீ பிறந்திருக்காய், துளாராசியில சூரியன் நீச்சம், சிவாபச்சாரம், விடாம சிவ தரிசனம் பண்ணு, குறிப்பிட்ட காலத்துக்கு தினசரி சாயங்காலத்துல போய் சிவ தரிசனம் பண்ணணும், அர்ச்சனை பண்ண வேண்டாம், அபிஷேகங்கள் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை, தரிசனம் பண்ணினா போறோம். அப்படி முடியலையா மகா பிரதோஷ காலத்துல யாரு போய் சிவ தரிசனம் பண்ணு என்று சொல்லுவார்கள் இல்லையா. அந்த சிவ தரிசனம் செய்யக்கூடிய உத்தமமான நாள். எல்லாரும் பரமேஸ்வரனுடைய தரிசனம் பண்ணிட்டு அர்த்தநாரீஸ்வர சந்நிதியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்த சிவனை பற்றி சொல்லக்கூடியதான உத்தமமான வேத மந்திரம் பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் பண்ணும்போது பரமேஸ்வரா நீ இந்த உலகத்தை பூரா சிருஷ்டி பண்ணினாய், என்ன உட்பட நீ தான் சிருஷ்டி பண்ணிருக்காய், எல்லாத்துக்கும் சம்ரட்சணம் பண்றாய், எல்லாத்தையும் கடைசியில உங்ககிட்டயே ஒதுக்கிக்க போறாய், சம்ஹாரம் ஒன்ன சேர்ந்தது. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து நல்ல வழியில நடத்துறவனும் நீதான், அஜ்ஞானத்தை கொடுத்து சம்சாரத்துல உழல செய்கிறவனும் நீதான். தேவையான காலத்துல தேவையான அறிவை கொடுத்து சரியான மார்க்கத்தை ஈடுபடுத்துறவன் நீதான். காலத்துல வைராக்கியம் விஷயத்துல தோஷ திருஷ்டிகள் ஏற்பட்டு சித்தசித்தி ஏற்பட்டு வைராக்கியத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் பரமேஸ்வரன் தான், ஞான நிச்சயம் மகேஸ்வரர். ஆகையினால பரமேஸ்வரா உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன், நீ அதை ஏற்றுக்கோ அப்படின்னு வேதம் சொல்லியிருந்தா பெருமையா இருக்கும். ஆனா அப்படி சொல்லல. பரமேஸ்வரா உனக்கு நான் ஒரு நமஸ்காரம் பண்றேன், நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன வேதம் பரமேஸ்வரன் உள்ள குணங்கள் மகிமைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளித்து. பின்ன என்ன, பரமேஸ்வரா உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன், நீ ஏத்துக்கணும் தெரியுமா? ஏன் ஏத்துக்கணும் தெரியுமா? நான் உங்ககிட்ட அபச்சாரப்பட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் கேட்கல, அதனால என்கிட்ட உனக்கு கோபம் இருக்கும். இவன் வந்தா திரும்பி பார்க்க கூடாது, இவன் ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவான், வந்தா கூட நான் திரும்பி பார்க்கக்கூடாது, இவன் கேட்டதெல்லாம் காலையிலேயே வாங்கிக்க கூடாதுன்னு நினைச்சு நீ உட்கார்ந்துருப்பாய். அப்படின்னா தெய்வம் நினைக்காது, மனுஷன் நினைப்பான். அதனால நான் பண்ணினது தப்பு தான், அறியாம பண்ணிட்டேன், இன்னும் பண்ணிட்டே இருக்கேன், இப்பவாது நான் தப்பை திருத்திப்பேன்னு எனக்கு உத்தரவாதம் என்னால கொடுக்க முடியாது, அந்த தப்பை பண்ணிட்டே இருப்பேன். நீ மன்னிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன், நீதான் மன்னிப்பாய், நீ தெய்வம் இல்லையா மனுஷனா? அதனால நீ மன்னிக்கணும், மன்னிக்காம என்கிட்ட ஒரு கோபத்தோட காட்சி கொடுக்கிறாய் பத்தியா, அந்த கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம். நமஸ்தே ருத்ர மன்யவே, இந்த ஒரு லைனுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஹே ருத்ரா மன்யவே நமஹா, ருத்ரன் சொல்றது உன்னுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம். ஏன் கோபிச்சுக்கிறார்? நீ சொன்னதை நான் கேட்கலையே. அப்பா அம்மா குழந்தைகள்ட்ட ஏன் கோச்சிக்கிறான்? அப்பா அம்மா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், இவன் படிக்கனா படிக்க மாட்டேங்கிறான், டிவியே பார்த்துட்டு இருக்கான், சீக்கிரம் எழுந்துக்கணும் எழுந்துக்க மாட்டேங்கிறான், 7 மணி வரைக்கும் அவனோட மண்ணாட வேண்டது, ஏந்துடுறான்னு கோச்சிக்கிறா அம்மா. சிவன் ஏன் நம்ம கிட்ட கோச்சிக்கிறார் அப்படின்னா கோபத்தான் இருக்கார். என்ன அவர் சொன்னது இன்னி அளவு கூட நம்ம கேட்கல, 10% கேட்டோம், 90% கேட்கலங்கிறது இல்ல, 1% கேட்டா பாக்கியசாலிகள். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏதாவது நேரடியா வந்தா பேசி ஏதாவது அதை பண்ணுன்னு சொன்னா கேட்டுருவோமே அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. மகான்கள் பேசின பேச்சு எல்லாமே, அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ரகசியமா தானே இருக்கு. ரமணர் என்ன உபதேசம் பண்ணினார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன உபதேசம் பண்ணினார், மகாபிரிவா என்ன உபதேசம் பண்ணினா அப்படிங்கிறதுலாம் புஸ்தக வடிவத்தில் இருக்கு. பிரிண்டிங் டெக்னாலஜி இருந்த காலத்துல அவதாரம் பண்ணதுனால அது பிரிண்ட் ரூபமா வெளியில வந்துருச்சு.
புஸ்தகத்துல இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் அபிப்பிராயம் என்ன, நாம எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிச்சு பார்த்தா அவர் பண்ண உபதேசம் தான் நமக்கு புரியுது. அதே மாதிரி பகவான் வாழ்ந்த காலத்துல என்ன சொன்னார், அவதாரம் பண்ண காலத்துல என்ன சொன்னார்ங்கிற புஸ்தகங்கள்லாம் இருக்கேன். அப்போ அவருடைய உபதேசம் என்ன அப்படிங்கிறது வேத புஸ்தகங்கள், புராணங்கள் போன்றதான புஸ்தகங்கள் மூலமா தர்மம் என்று பெயர். ஒவ்வொரு அம்சத்திலையும் அவர் நமக்கு கருத்து கூறாததான அம்சமே கிடையாது. நாம செய்யக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேறிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்திலிருந்து நாம எப்படி வெளியில வரணுங்கிற ஒரு அபிப்பிராயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல இருக்கு. எப்படி டெய்லி கஷ்டப்படாம வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறையும் வேதத்துல இருக்கு. என்னென்னலாம் நீ செய்யணும், என்னென்னலாம் உன்னால உணர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் உலகத்துல இருக்கு. இந்த 5 இந்திரியங்களுக்கு புலப்படாததான விஷயங்கள், அதை கூட ரகசியத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல இல்லையா. பகவான் அவ்வளவு தூரம் பேசுறார். அதுதான் வேதங்கள்னு இருக்கு. மறை என்று பெயர். கொஞ்சம் மறைவாத்தான் இருக்கும், ஊடமாத்தான் பேசுவார். வியக்தமா பேசிட்டா மகான்கள் இல்லையே. அக்ஷரமணிமாலைன்னு பண்ணியிருக்காரு ரமண மகர்ஷி. ஏதாவது புரிகிறதா? புரிஞ்சவர்கள் யாரோ சில பேர் அதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கா, நன்னா புரிகிறது. கருணாருணமறி அருணாருணகிர அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் முடிகிறது இல்லையா. என்ன மகான்கள் வாக்குலேன்னு வரக்கூடிய வார்த்தை அப்படிதான் இருக்கும். யாரோ ஒரு காஸ்கோட காமானத்தோர் இருந்தாங்கிறாள், யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்கான் டைரின்னு. அதே மாதிரி உள்ளவாள்லாம் அப்படியேதான் ஞானிகள் அப்படிதான் பேசுவார். கும்பகோணத்தில் வாழ்ந்ததான ராமானுஜர் 12 வயசு வாழ்ந்தார கணித மேதை. அவர் எழுதி வச்சது யாருக்கா புரிஞ்சுதா? மகான்கள்னா புரியாம பேசுவா, புரியாம எழுதுவா. அது அவளுக்கு ஒரு அடையாளம். மனுஷனுக்கு இந்த கதினா பகவான் நமக்கு நம்ம லெவல்ல புரியுறாம நமக்கு எப்போ புரியும்? இவன் புரியக்கூடிய தகுதிங்கிறது ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் மாறிண்டே வருது. இவர்களுடைய பேச்சு வழக்கங்கள், பேசினா புரியக்கூடிய புரிதல்ங்கிறது 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா மாறிடுறது. அடுத்த ஜெனரேஷனுக்கு வேற ஒரு மாதிரி லாங்குவேஜ், வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான். இப்ப பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு புரியக்கூடிய பாஷை அவர் பேசணும்னா என்ன பேசுறது? அதனால வேதங்கிறது மறைவாக இருக்கு. ஆனா அவருடைய அபிப்பிராயங்களை பூரா அதுக்காக ரிஷிகள் என்ன பண்ணினார்கள், இந்த பகவானுடைய பேச்ச புரிய வைக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு இலக்கணம் எழுதினார். எந்த காலத்திலையும் அந்த இலக்கணத்தை அடிப்படையாக வச்சுட்டு வேதத்தை பார்த்தா அர்த்தம் புரியும். நிருத்தம் என்று ஒரு யாஸ்கர்னு ஒரு மகர்ஷி எழுதியிருக்கார். அது என்ன? அதுதான் இலக்கணம், வேதத்துக்கான இலக்கணம். வேதத்துல என்ன சொல்லியிருக்கணும், இது மூலமா இந்த இலக்கண கிராமர் அடிப்படையா வச்சுன்னு பார்த்தா புரியும், எந்த காலத்திலையும் புரியும். அப்படி பண்ணியிருக்கார். அப்படி பகவான் சொன்னபடி நம்ம வாழலேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது. மன்னிப்பு கேட்டுட்டோம், பரமேஸ்வரா என்ன மன்னிச்சிடு, எனக்கு தேவையானதெல்லாம் கொடு. பரமேஸ்வரன் மன்னிச்சிருவார், மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். சரி நம்ம பார்த்து குழந்தை தப்பு பண்ணிட்டான், இனிமே இப்ப ஒழுங்கா இருக்கேங்கிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்மளும் நம்ம பார்த்து குழந்தையை தட்டி கொடுக்குற மாதிரி அவரும் தட்டி கொடுத்துருவார். ஆனா நாம இனிமையாவது ஒழுங்கா வாழ தெரிஞ்சிட வேண்டாமா? அதுதான் தர்மசாஸ்திரம்ங்கிற ஒரு புஸ்தகம் நமக்கு வாழ்க்கை முறைகளை சொல்றது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனாக மாறணும், பாபத்தை செய்யாம பாபத்திலேருந்து விலகணும், புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணணும், புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணணும். நிறைய புண்ணியம் பண்ண சௌக்கியத்தை அடையலாம், நிறைய பாபம் பண்ண கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். புண்ணியம் பண்றமோ பண்ணலையோ பாபத்தை பண்ணாம இருக்கணும். கெட்டிக்காரனா இருந்தா பாபத்திலேருந்து விலகணும். நிறைய பண காசு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், நிறைய சம்பாதிச்சு கோடீஸ்வரனா இருக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன, இருக்கிற கோடி ரூபாய் செலவழிக்காமையே கோடீஸ்வரனா இருக்கிறது. ₹1 செலவழிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அதே மாதிரி புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கிறது ஒரு வழி. இருக்கிற புண்ணியத்தை லூஸ் பண்ணாம, இழக்காம, பாவம் பண்ணாம இருக்கிறது ஒரு வழி. அதனால புண்ணியத்தை பண்ணணும், நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா கூட அதுலயும் ஒரு டெக்னாலஜி, அதுலயும் ஒரு சாமர்த்தியம். பணத்தை ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறான் ஒருத்தன். 1000 ரூபாய் பணம் வச்சிருக்கான், இது 10,000 ரூபாய் மாத்தினா தேவலான்னு நினைக்கிறான். எந்த வழியில இது பண்ணலாம்னு புத்தியற்கு யோசிக்கிறான். ஷேர் மார்க்கெட்ல போடலாமா, பிக்சட் டிபாசிட்ல போடலாமா, கோல்டுல போடலாமா, இல்ல கணபாடிகள்கிட்ட பாடசாலைக்கு தானம் கொடுத்து புண்ணியமா மாத்திக்கலாமா அப்படின்னு
இப்படி அவன் யோஜனை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி ஏதோ ஒரு வழியை எடுத்து 10,000 கொண்டு இன்வெஸ்ட் பண்றான். அது 11,000 மாறும், 12,000 மாறும். 2-3 பேர் இதே மாதிரி யோசிக்கிறா, 2-3 வழிகளை தேர்ந்தெடுக்கிறா இல்லையா? அதுல ஏதோ ஒன்றுதான் கிளிக் ஆகுது. ஒருத்தருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், ஒருத்தருக்கு அதிகமாக குறைச்சலான லாபம் கிடைக்கிறது. ஆனா போடக்கூடிய 10,000 எல்லாருக்கும் ஒரே அளவுதான். அதே மாதிரி இவன் செய்யக்கூடிய காரியம் ஒண்ணுதான், புண்ணிய காரியம். ஆனா இவன் அந்த காரியத்தை எந்த டயத்துல பண்றான் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. செய்யக்கூடிய தானமோ, ஸ்நானமோ, மந்திர ஜபமோ, ஹோமங்களோ, பாராயணங்களோ, பூஜாதிகளோ, பித்ருகாரியங்களோ, இது எல்லாமே புண்ணிய காரியங்கள் ரோசியில இருக்கு. ஸ்நானம், தானம், மந்திர ஜபங்கள், பூஜைகள், எல்லா உபவாசங்கள் எல்லாமே இந்த புண்ணியங்கிற ரோசியில இருக்கு. ஆனா அது என்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறத இவன் செலக்ட் பண்ணணும். ஒரே காரியம் தான். சாதாரண நாள்ல பண்ணினா ஒரு பலன், கிரகணத்தன்னைக்கு பண்ணினா வேற ஒரு பலன். கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 2 மணி நேரம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், 2 மணி நேரத்துல இவன் ஒரு 100 ஆவர்த்தி மந்திரங்களை ஜபம் பண்ணினா 1,00,000 ஆவர்த்தி ஜபம் பண்ணின பலன் கிடைக்கும். எந்த காரியம் இல்லையா? அதே மாதிரி நல்ல காரியம் பண்ணினாலும் 1க்கு அதிக பலன், கெட்ட காரியத்துக்கு 1க்கு அதிக பலன். ஒரு பொய் சொன்னா 1,00,000 பொய் சொன்ன பலன். இதே மாதிரி அந்த புண்ணிய காலம் எப்போ அப்படின்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத விஷயம் சாஸ்திரம் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால சாஸ்திரங்கள் சொல்லிட்டே வருது, இதெல்லாம் புண்ணிய காலம். நீ ஒரு செய்யக்கூடிய காரியத்தை அதிகமாக ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய காலம், புண்ணியமோ பாபமோ, இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு தெரிவிக்கிறது இல்லையா? அதுல ஒண்ணுதான் இப்ப நேற்றுக்கு போச்சு சங்கிரமணம், சூரிய சங்கிரமணம், மாச பிறப்பு, 1க்கு 100 மடங்கு பலன். விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதே மாதிரி வரப்போறது சிராவணம். இதே மாதிரி புண்ணிய காலங்களை தெரிஞ்சுக்கணும். ஆனா பாபத்திலேருந்து நம்ம விலகி நிற்கணும்னு சொல்றோம் இல்லையா? இந்த பாபத்திலேயே ராமாயணத்துல சொல்ற, சீதை சொல்ற ராமருக்கு அறிவுரை. காட்டுல நடந்து போயிட்டே இருக்கா சீதையும், ராமர், லட்சுமணன் 3 பேரும் காட்டுல போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும், வெறும்ல போனா அலுப்பா இருக்கும், பேசிண்டே போனா அலுப்பு தெரியாது. திரிபுர்கீதம் சதுஷ்பதம், ஏதோ பேசிண்டே போற வழக்கம். அங்கேயே ரிஷிகள்லாம் வரார்கள், மகரிஷிகள்லாம். ராமா, அந்த காட்டுல நிறைய அரக்கர்கள்லாம் எங்களை ரொம்ப துன்புறுத்துறார்கள், அதனால நீங்க எங்களால சரியானபடி அனுஷ்டானங்கள் பண்ண முடியல, மந்திர ஜபங்கள்லாம் ஏகாகிர சித்தமா செய்ய முடியல, நீ எங்களை காப்பாற்றணும். அந்த அரக்கர்களை அடிச்சு சம்ஹாரம் பண்ணி அவர்களுடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றணும் என்று கேட்கிறார்கள். கூட்டமா ரிஷிகள் வந்து பிரார்த்திக்கிறார்கள். ராமர், கவலைப்படாதீர்கள், நான் இந்த காட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ள அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணி உங்களுடைய அனுஷ்டானத்துக்கு எந்த ஒரு உபரோதம் இல்லாம தர்மஸ்தாபனம் பண்ணிட்டு கிளம்புறேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறார். மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சீதை சொல்றா ராமர்கிட்ட, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. ஸ்மாரயேத்வாம் நசிக்ஷரே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு விஷயம். என்ன, உலகத்திலேயே ரொம்ப ஒரு பாபம் அப்படிங்கிறது 3 விஷயம். அவ சொல்றா, சீதை சொல்றா, ஒரு ஸ்திரீ வாக்குனால தர்மம் சொல்றா, அம்பாள் வாக்குனால சொல்றா. உலகத்திலேயே அதிகமான பாபத்தை கொடுக்கக்கூடியது 3 செயல்கள். 3 செயல் என்ன தெரியுமா? ஒன்னும் பொய் சொல்றது, மிச்சா வச்சனம். பொய் சொல்றதுக்கு மிஞ்சின பாபமே கிடையாதான், அவ்வளவு பெரிய பாபமா அது. 2வது, பூஜ்யமாக நினைக்க வேண்டிய பெண்கள்கிட்ட தவறான முறையில நடந்துகிறது, பரதாராபிகமனம். அதுவும் பயங்கரமான பாபத்தை கொடுக்கும். இதெல்லாம் பிராயசித்தமே ரொம்ப கஷ்டம், அனுபவிக்க சாத்தியம். பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்க முடியாது, அனுபவிச்சுதான். சில அழுக்கெல்லாம் போகவே போகாது. சாதாரண அழுக்கா இருந்தா சர்ப்புல போயிடும். சில அழுக்கெல்லாம் பட்ட கரை தான், கரையோடையே கட்டிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சில தப்புகளை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். 3வது பாபம் என்ன? வினா வைரஞ்ச ரௌத்ரதாம். ஒத்தன்ட்ட நமக்கு எந்த ஒரு விரோதமும் இல்லை, ஆனா நாம அவனை விரோதிய நினைக்கிறது. இது எதுக்காக சொன்னான்னு, இத்தனை அரக்கர்களையும் சம்ஹாரம் பண்றேன்னு ரிஷிகளுக்கு நீங்க வாக்கு கொடுத்தேலே,
இந்த ராட்சசர்களுக்கும் நமக்கும் ஏதாவது விரோதமா? வந்தமா ஏதோ 14 வருடம் சில சிலர் காட்டுல இருந்தமா, இயற்கையை ரசிச்சமா, திரும்பி அயோத்திக்கு போனோமா, பட்டாபிஷேகம் பண்ணிட்டோமா இருக்கப்படாதா? இது எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற ஸ்திரீயாகத்தினால. அதுக்கு ராமர் வேற மாதிரி பதில் சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்? இப்ப அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன? இந்த 3 மகா பாபம், பொதுவா பஞ்ச மகாபாபம் சொல்லுவா இல்லையா, 5 மகாபாபம், அதுல அதை விட்டுட்டாங்க. பிரம்மஹத்தி, சுராபானம், சொர்ணஸ்தேன், குருதாரகமனங்கிற பஞ்ச மகாபாபங்கள் சாஸ்திரத்தை சொன்னதை விட்டுட்டா. அம்பாள் வாக்குனால சொல்றா 3 தான் மகாபாபம். அதுல ஒண்ணு மித்யா வச்சனம், பொய் சொல்றது. பொய் சொல்றதுங்கிறது அசாத்தியமான தோஷம். அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு அதுக்கு ஒன்றும் நிஷ்கரியே இல்லை. அது பொய் சொல்றதுலையும் பொய் சொல்றதுலையும் தாரதமியம் இருக்கு. சாதாரணமா ஆத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்கள் பேசும்போது பொய் சொல்றதுன்னா மகாபாபம். அதே ஒரு பெரிய வித்வான்கிட்ட, ஒரு தான் அத்தியனம் பண்ண குரு கிட்ட, மந்திரோபதேசம் பண்ணின குரு கிட்ட, ஆச்சாரியன்ட்ட போய் சொன்னா இன்னொரு 100% அதிகமான பாபம். அதே சொல்லக்கூடிய இடமானது கிரகமா இல்லாமல் இதே மாதிரி ஒரு தெய்வத்தான சன்னதியில போய் சொன்னா அத்தியதிகமான பாபம். ஒரு தெய்வ சன்னதி, ஒரு நதி தீரம் போன்றதான இடங்கள்ல கூட ஒரு கர்மாக்கள் பண்ணும்போது, ஒரு ஹோமம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டான், ஒரு அர்ச்சனை பண்றேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கான், ஒரு அபிஷேகம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கான். அந்த கர்மா முடியறதுக்குள்ள போய் சொன்னா அத்தியதிக பாவம், போயிட்டே இருக்கணும். அதனால இந்த பொய் சொல்றதுல ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு. அதுக்கு சொல்ற இந்த கர்மாவுக்கு அந்தர்கதமா இவன் ஒரு பொய் சொன்னா அந்த ஒரு பொய்யானது 1000 கோஹத்திக்கு சமானம். அவ்வளவு தோஷம். அறியாம சொல்லக்கூடிய பொய், அறிஞ்சு சொல்லக்கூடிய பொய், எதுவாக இருந்தாலும் அவ்வளவு தோஷம். ஆனா இப்ப கலியுகத்துல என்ன, பொய் சொல்லாமே ஜீவிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் ஆபால கோபம், சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசான 90 வயசு கிழவர் மொக்கொண்டு பொய் சொல்லாம இருக்க முடியல, இருக்க மாட்டேங்கிறா. வேதங்கள் படிச்சிருக்கான், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கான், ஞானங்களா கூட இருக்காவாலும் அவளும் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இப்ப என்ன, இப்ப உடனே சாஸ்திரத்தை உடனே பரீட்சை பண்ணி பார்க்கணும். இப்படி பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையில நம்ம மாட்டின்னு இருக்கிறோமே, சாஸ்திரமோ பொய் சொன்னா தப்புன்னு சொல்றது, இந்த பொய் சொன்னத்தினால கிடைக்கக்கூடிய பாப்பத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பிராயச்சித்தத்தை தேடணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குமே. நாக்கு ஸ்வீட்டை குடுன்னு கேட்கறது, சக்கரை போடாம காப்பி குடிக்க இருக்க மாட்டேங்கிறது. டாக்டரு சுகர் நீ சக்கரை போட்டுக்காதேங்கிறான். சர்க்கரையை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டான் திருநெல்வேலி அல்வாவை. என்ன இதுக்கு என்ன மாத்திரேன்னு டாக்டர்கிட்டயே கேட்கறான். நான் ஓவர் சுகர் சாப்பிட்டுட்டேன். பொய் சொல்லியாச்சு, இன்னும் சொல்லிட்டுதான் இருக்க போறோம். குறைச்சிக்கலாம், ஆனா விளக்க முடியாது. பொய் சொல்றதை குறைச்சிக்கலாம், விளக்க முடியாது. இதுக்கு பாபம் பிராயசித்தம் என்ன? வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் இதுக்கு பிராயசித்தங்கள் பண்ணிக்கலாம். சாஸ்திரம் சொல்லிட்டு வருஷத்துல ஒரே ஒரு நாள் அன்னைக்கு பொய் சொன்னதுக்காக பிராயசித்தம் பண்ணிக்கிறதுக்காக ஒடுக்கப்பட்ட நாள். அன்னைக்கு பண்ணினா தான் அந்த பிராயசித்தம் செல்லும். வேற நாள்ல பண்ணினா அந்த பிராயசித்தம் செல்லாது. அப்படி ஒரு நாள் கொடுக்கிறது. அதை யாரும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? வெட்டிக்காரனா இருக்கிறவங்க அதை எதிர்பார்த்துட்டே இருப்போம். சுற்று தன பாப்பத்திலேருந்து நம்ம சுத்திக்கணும்னா இன்னும் எப்பாடுபட்டாலும் அந்த நாளை யூஸ் பண்ணிப்போம். அதுதான் அந்த காயத்ரி ஜபம் நடக்கக்கூடிய நாள். சிராவண மாதம் பௌர்ணமிக்கு மறுநாளைக்கு காயத்ரி ஜபம்னு போட்டிருக்கு. காயத்ரி ஜபம் எதுக்காக பண்றான்? சங்கல்பத்திலேயே சொல்றோம், சம்பத் சரமிச்சாதீத பிராயஷ்சித்தார்த்தம். நமக்கு 50 வயசா இருக்கு. இந்த வருஷம் காயத்ரி ஜபம் ஸ்ரத்தையா பண்ணிட்டோம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சில பாப்பங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா ஏமாந்து போயிடுவோம். சாஸ்திரம் சொல்றது, நீ போன ஆவணியாவட்டத்துல இருந்து இந்த ஆவணியாவட்டத்துக்கு வரைக்கும் உள்ள அந்த பீரியடு தான் என்னால கவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அனுபவம் என்ன? நீ போன வருஷம் பண்ணிருந்தா அதுக்கு முன்னாடி உள்ளது கவர் ஆயிரும். சம்பத்சர நிச்சா அதீத பிராயசித்தார்த்தம்.
ஒரு வருஷம், சம்வத்சரம்னா ஒரு வருஷத்துக்குள்ள மிச்சா பொய் சொன்னதான, மிச்சான என்ன, அன்றுத்தம் ரிதமில்லாதது, பொய் சத்தியமில்லாதது, அதை சொன்ன அதீதர், அதை சொன்ன பிராயசித்தம், அது எல்லாருக்கும் ஒண்ணும். ஆவணி ஆவட்டம்ங்கிறது 3 வேலைக்காரர்களுக்கு 3 நாள்ல வரும். சில சமயம் 2 பேருக்கு ஒன்னா வரும், இன்னொன்னுக்கு ஒன்னா வரும். ஆனா இந்த காயத்ரி ஜபம்ங்கிற இந்த பிராயசித்த கர்மா இருக்கு, இது எல்லாருக்கும் ஒரே நாள் தான், அன்னைக்கு பண்ணினா தான். ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் சப்ததிலபக்ஷ உபோஷ்ய சேஹூதே மகாநத முதகம் உபஸ்பரிஷகித்வா காயத்ரியா சமித்சஹஸ்ரமாதத்யாத் ஜபேத்வா. ஆபஸ்தம்பருங்கிற மகர்ஷி தர்மசூத்திரம்னு ஒரு புஸ்தகத்துல சொல்ற இந்த ரகசியத்தை என்ன சொன்னார்னா, நீ இந்த ஒரு வருஷ பொய் சொன்ன தோஷம் போகணும்னா காயத்ரி ஜபம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா நியமத்தோடு இருந்து பண்ணணும். நியமத்தோடு இருந்து பண்ணணும்னா என்னன்னா, கார்த்தாலேருந்து ஸ்ரத்தையா இருந்தா போறாது, முதல் நாள்ல இருந்து நியமமா இருக்கணும். ஏன்னா ஒரு வருஷ பாபத்தை எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த கர்மா வேணும். சரீரேன மனசுனா வாச்சான திரிகரணத்திலையும் இந்த பாபம் போய் அண்டி இருக்கிறதுனால 3 திரிகரணத்திலையும் இவருக்கு தேவை பரிசுத்தி. அப்ப என்ன, முதல் நாள் பூரா உபவாசம் இருக்கணும். ஸ்ராவண்யாம் சப்த திலபக்ஷ உபோஷ்ய, எள்ளு சாப்பிட்டுன்னு உபவாசம் இரு, 7 எள்ள சாப்பிடு. இல்ல சுத்த உபவாசமும் இருக்கலாம். மறுநாளை கார்த்தால வழக்கப்படி பாத்ரூம்ல போய் பிளாஸ்டிக் பக்கெட்ல பிளாஸ்டிக் கப்புனால பாட்டு பாடிந்தே குளிக்காம மகாநத முதகம் உபஸ்பரிஷயித்வா, மகாநதிகள்ல ஸ்நானம் பண்ணு. காவேரி போன்ற மகாநதிகள்ல நீ ஸ்நானம் பண்ணும். தலைமூழ்கி பிரவாகத்தை நோக்கி அமர்ந்து ஸ்நானம் பண்ணு. முடியலன்னா என்ன பண்றது, முடியலன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே ஆலயங்கள் இருக்கு, ஆலயங்கள்லயும் தட்டாகம் இருக்கு, குளம் இருக்கும். குளம்னா அசுத்தமா இருக்குமே தவிர குளம் இல்லைங்கிறது இல்லையே. அதுல புண்ணியமான ஒரு பாவனையோட ஸ்நானம் பண்ணு. அதுவும் முடியலன்னா என்ன பண்றது, அது முடியல கணத்திரையாவது இழுத்து ஸ்நானம் பண்ணு. அன்னைக்கு ஒரு நாளைக்காவது இந்த பாத்ரூம் ஸ்நானம் வேண்டாம். கணத்திரையாவது பாத்ரூம்ல இவன் குளிக்கிறான், ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது எப்படி சுத்தி ஆகுன்னு புரியல. இவனே ஜலத்தை பிடிச்சுக்கிறான், பிடிச்சி இவனே இந்த ஜல பக்கெட்டை இவனே தூக்கி அனண்ட வச்சுக்கிறான். இவனும் விழுப்பு, விழுப்போட தொட்ட ஜலம் விழுப்பு. விழுப்பு ஜலத்தையே இவன் தலையில விட்டுருந்தா அது எப்படி விழுப்பு மடியா போகும்? குளிக்காதவனுக்கு குளிச்சவன் ஜலம் விடுற வழக்கம். குளிக்காதவன் சுத்தப்படுத்துறது எப்படி? அவன் உட்காந்துப்பான், குளிச்சவாளா இருக்கிறவா மடியா ஜலத்தை எடுத்து மடி ஜலத்தை விடுவா, சுத்தமாகும். அதுதானே சுத்தி. குளிக்காதவன் தனக்குத்தானே ஜலத்தை எடுத்து விட்டுக்கலாம், விழுப்பு ஜலத்தையே தன் மேல விட்டுக்கலாம். அதனால இதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. பாத்ரூம்ல ஸ்நானம் பண்றதுன்றது சாஸ்திரப்படி 100 மார்க்கு போட முடியல. பிளாஸ்டிக் கப்புனாலே எடுத்து விட்டுக்கிறான், திக்குனே கிடையாது. எது கிழக்கு மேற்குனே உள்ளுக்குள்ள தெரியல. அழகா கணத்துல ஜலத்தை எடுத்து ஸ்நானம் பண்றது. எல்லா இடத்துலயும் கிணறு இருக்காது, எந்த கிணறு இருக்கோ போய் எடுத்து ஸ்நானம் பண்றது. கிணத்து ஜலத்திலேயாவது ஸ்நானம் பண்ணணும். முடியலையா போர் ஜலத்திலேயா ஸ்நானம் பண்ணணும். போர்ல இருந்து போர் போட்டு எடுக்கிறா பாருங்க, கொஞ்சம் உப்பு கலந்துருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருந்த தலையில. சர்வாத்மனா முடியலையா ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துல கங்கா தீர்த்தம், கங்கா செம்பு இருக்கு பாருங்க, காவேரியிலே கொடுங்க ஜலம், அதை தலைச்சி கலசையில தலையில ஒரு டிராப் விட்டுன்றது. மகாநத முதகம் உபஸ்பரிஷயித்வா. மறுநாளைக்கு கார்த்தால 1008 சமித்தை வச்சிருந்து அக்னியில ஹோமம் பண்ணணும். பண்ணினா பொய் சொன்ன பாபம் போகும். ஹோமம் பண்ண முடியலையா மந்திரத்தையா ஜபம் பண்ணு. ஜபேத்வா. மந்திர ஜபம் பண்ணணுங்கிறது விதி கிடையாது, ஹோமம் பண்ணணுங்கிறது விதி எல்லாருக்கும். தலாவணி ஆகட்டம் பண்ணக்கூடிய பையன் தான் சமித்தை வாங்கின ஹோமம் பண்ணுங்கிறது இல்லை. அவ அப்பா ஜபம் பண்ணணும், அந்த பையன் ஹோமம் பண்ணுங்கிறது இல்லை. கல்யாணமானவர்கள் பிரம்மச்சாரிகள் எல்லாருமே காயத்ரி ஜபத்தன்னைக்கு 1008 சமித்தை வச்சு காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி அக்னியில சுவாகாரம் இல்லாம வைக்கணும். அப்படி 1008 ஹோமங்கள் பண்ணிட்டா எல்லா பாபமும் போயிடும். ஒரு வருடம் பொய் சொன்ன பாபம் போயிடும். முடியலையா ஜபம் பண்றது.
ஸ்ராவண பௌர்ணமி, அதுக்கு முதல் நாள் ஸ்ராவணம், உபாகர்மான பேரு, ஆவணியாகட்டம். அன்னைக்கு என்ன விசேஷம்? அன்னைக்கு நிறைய விசேஷம் இருக்கு. உபாகர்மாங்கிறது பழச புதுசாக்கிற கர்மா, பழச புதுசா மாத்துறது. அப்படி ஒரு கர்மா இருக்கும் இல்லையோ? எல்லாத்துக்குமே பழசுங்கிறது உண்டு. வைக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பழசு வரும், வைக்கக்கூடிய பொருளை பொறுத்தும் பழசு. எக்ஸ்பயர் டேட்னு ஒண்ணு போடுறோம் பாருங்க, மாத்திரை தான், நல்ல மருந்து தான், அசாத்தியமான வீரியம், அதுவும் ஒரு காலத்துல பழசா போயிடும், சக்தி இல்லாம போயிடும், வீரியம் இல்லாம போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த காலத்துக்குள்ள அதை உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்தினோம், பெரிய பாட்டிலாம் வாங்கிட்டோம் மருந்து, அவன் சொல்றான் வித்தின் 3 months யூஸ் பண்ணி இல்லாட்டா எக்ஸ்பயர் ஆயிடும். 3 மாசம் டெய்லி ஒரு ஸ்பூன் 2.5 ஸ்பூன் குடிச்சுட்டே வரும். 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 3/4 பாட்டில் பாக்கி இருக்கு. அவ்வளவு பெரிய பாட்டிலாம் வாங்கி வந்துட்டோம், டிஸ்கவுண்ட்ல கொடுத்தான்னு. எக்ஸ்பயர் டேட் ஆயிடுச்சு. அச்சோ, எக்ஸ்பயர் டேட் நாளையோட முடிகிறதுன்னு 3/4 பாட்டிலையும் முதல் நாளே குடிக்கிறோம். அப்படிலாம் குடிச்சா விபரீதமா வந்துடும், இது போன வியாதி மறுபடியும் வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா தூக்கி போட்டுற வேண்டியதுதானே. ஆனா அங்கேயே வேற ஒரு வழி இருந்தா எவ்வளவு உபகாரமா இருக்கும். என்ன வழின்னா, இந்த பழசா போய் வீரியமா போச்சு 3/4 பாட்டில் மருந்து, இதை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு யூஸா இருக்கும். இது அப்படியே இந்த காரியம் பண்ணினேன்னா அது அத்தனையும் மறுபடியும் வீரியம் வந்துடும், இன்னொரு 3 மாசம் சக்தி வரும் அப்படின்னு அவன் கொடுத்துட்டான்னாக்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறது. ரீசார்ஜ் போட்டு ப்ரீபெய்ட போட்டுட்டே இருக்காம பாருங்க. அதே மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கலையாவும், ஆனா சாஸ்திரம் கண்டுபிடிச்சிருக்கு. சாஸ்திரம் அப்படி ஒரு வழியை சொல்லிச்சு, உனக்கு எக்ஸ்பயர் ஆயிடுறதுப்பா, எல்லாம் பழசா பெயர்றது, நீ அதை புதுப்பிச்சுக்கோ, மறுபடியும் கடையில போய் மறுபடியும் வாங்க வேண்டாம், செலவும் மிச்சம், உனக்கு அலைச்சலும் மிச்சம், இதுவும் வருத்தப்படாது, என்ன தூக்கி போடுறீங்கன்னு வருத்தப்படாது. அதனோட வீரியம் போயிருக்கா இருக்கான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. 3/4 பாட்டில் மருந்து அப்படியெல்லாம் இருக்கு, டானிக்கு கலர் மாறல, அதனுடைய அளவு மாறல, அதுக்கு திரவமா இருந்தது கடினமா மாறல, திரவமா தான் இருக்கு, பாட்டிலுக்குள்ளதான் இருக்கு, சிவப்பு கலரா தான் இருக்கு, ஆனா சக்தி கிடையாதுன்னு சொல்றான் இல்லையா? அதே மாதிரி அதை புதுப்பிச்சுக்கணும். அதே மாதிரி வைக்கக்கூடிய பொருளை பொறுத்தும் அதனுடைய வீரியம் உடனே மாறணும். இந்த வித்தின் 3 months எல்லாம் கிடையாது. நீ எந்த இடத்துல வைக்கிறேங்கிறத பொறுத்து. மோர் தான், மோரை கரைச்சு நல்ல பாத்திரத்துல வச்சிருக்கான், வெள்ளி பாத்திரத்துல வச்சிருக்கா, எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு நாளாக இருக்கும், 24 மணி நேரமா புளிக்காம இருக்கும், அழகா இருக்கும். மண் பாத்திரத்துல கூட வைக்கலாம். அதே மோரை பித்தளை பாத்திரத்துல வச்சா அடுத்த க்ஷணம் வீணா போயிடும். நீங்க வேணா குடிச்சு பாருங்க, ஆட்டுக்கு போனோம்னா ஒரு கிளாஸ் மோரை பித்தளை டம்ளர்ல விட்டு குடிச்சு பாருங்க, இருக்கா? வைக்கக்கூடிய பொருளை பொறுத்தும் அந்த பொருளுக்கு எக்ஸ்பயர்டு காலம் வேறுபடுறது. இதனுடைய சக்தி இத்தனை காலம் தான் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது. எந்த இடத்துல இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு, எந்த பாத்திரத்துல இருக்குங்கிறத பொறுத்து மாறுற மாதிரியும் இங்க மாறுறது. இதெல்லாம் என்ன? மந்திரங்களுடைய வீரியம். வேத மந்திரங்கள், பௌராணிகமான மந்திரங்கள், தாந்திரிகமான மந்திரங்கள், மகான்கள் சொல்லி உபதேசம் செய்து கொடுத்ததான ஸ்தோத்திரங்கள் போன்றதான மந்திரங்கள் எல்லாத்துக்கும் இது அடங்கம். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே மந்திரங்கள் கோஷ்டியில் வருது. சௌந்தர்ய லகரி, வேத மந்திரங்கள், ஸ்ரீமத் ராமாயணங்கள், பாகவதம், புராணங்கள், இதிகாசங்கள், இன்னும் தமிழ்ல உள்ளதான கோளாறு பதிப்பகம், ஆதித்ய ஹிருதயம், என்ன சஷ்டி கவசத்திலேருந்து ஆரம்பிச்சு தேவாரங்கள், திருவாசகங்கள், திவ்ய பிரபந்தம் எல்லாமே இந்த மந்திரங்கிற கோஷ்டிக்குள்ள அடக்கம். இது எல்லாமே சக்தி இழந்து பேர்றது. எப்போ? ஒரு வருஷம் தான் டயம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா சக்தி இழந்து போயிடும். அதுக்கு சக்தி உண்டு, அது எப்ப வேணாலும் கத்துக்கலாம், அது சக்தி போகாது. ஆனா வைக்கக்கூடிய பாத்திரத்தை பொறுத்து
வீணா போகிற மாதிரி இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள அது வந்து இவன் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷ காலம்தான். இந்த மனுஷ சரீரம் அந்த மந்திரத்தினுடைய வீரியத்தை ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. எப்படி பித்தளை பாத்திரத்துக்கு மோர சாய்க்கக்கூடிய சக்தி இல்லாம அது வீணடிச்சுடுறதோ, தான் ஊரா இருந்தாலும் அதை வீணடிச்சுடுறது பொருளை. அதே மாதிரி இந்த மனுஷ சரீரம் அந்த உள்வாங்கன்னு இருக்கிறதான மந்திர சக்திகளை வீணடிச்சுடுறது. அப்ப என்ன பண்றது? சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது அதை புதுப்பிச்சுக்கோ, மறுபடியும் போய் கற்றுக்க வேண்டாம், மறுபடியும் அதை புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். அந்த புதுப்பிச்சுக்கிறது வீணா போகுதுன்னு சொல்றமே, சக்தி இல்லைன்னு சொல்றமே, இதுக்கு சமஸ்கிருதத்துல யாத்தயாமம் அப்படின்னு பேர். யாத்தயாமம் கதரசம் அமரகோஷம் சொல்றோம். எது ரசத்தை இழந்து நிற்கிறதோ, எது சக்தியை இழந்து நிற்கிறதோ, எது வீரியத்தை இழந்து நிற்கிறதோ அதுக்கு சமஸ்கிருதத்துல யாத்தயாமம்னு பேர். அப்போ நம்ம கிட்ட உள்ள எல்லா அந்த மந்திர சக்திகளும் வீரியத்தை இழந்து நிற்குமோ, என்னைக்கு வீரியம் போகும் அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு. அப்போ அதுக்கு மறுபடியும் வீரியத்தை கொடுக்கிற மாதிரி இந்த உபாகர்மாங்கிற சம்ஸ்காரத்தை பண்ணிக்கோ. ஆவணியாவட்டம் சொல்றமே அதுதான். எதுக்கா பண்றது? உங்ககிட்ட உள்ள மந்திரத்துக்கு மறுபடியும் வீரியம் கிடைக்கிறதுக்காக. சந்தியாவந்தனம் பண்றேன், மந்திரம் சொல்றேன், பரிசோதனம் பண்ணுமோ மந்திரம் சொல்றேன், காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் வீரியம் போடுமே. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய வீரியம் குறையுது. மறுபடியும் அதை கத்திய சாண தீட்டணும். கத்தி தான் கூர்மையா இருக்கிறது தான் விடாம உபயோகப்படுத்தப்பட்டு வெட்டின்ண்டே இருக்கும். வாழையை நறுக்கிறோம், கரிகாயை நறுக்கிறோம், என்னென்னத்தையோ வெட்டுறோம். கூர்ம மங்காம இருக்கா? மங்கி போயிடும். மறுபடியும் சாண தீட்டுற மாதிரி இந்த உபாகர்மாங்கிற சம்ஸ்காரம் பண்ணினாத்தான் மந்திரங்களுக்கு வீரியம் வரும். நீ ருத்ரஞ்ச மகள் சொல்லிட்டே இருக்க, சுவாமி சன்னதியில போய் சொல்ற, எது வரைக்கும் அது வீரியம்? ஒரு வருஷம் தான். உபாகர்மா அன்னைக்கு நீ அந்த உபாகர்ம சம்ஸ்காரம் பண்ணி மறுபடியும் யாத்தஜாம தோஷத்தை போக்கடிச்சுக்காத பரியந்தம் வீரியம் இழந்து நிற்கும். அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு எதிர்வேதக்காரர்கள் ருக்வேதக்காரர்கள் ஸ்ராவண மாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த உபாகர்மாவை பண்ணணும். சாமவேதக்காரர்கள் பாத்ரபத மாத்திர ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு உபாகர்மாங்கிற பண்ணணும். பண்ணினா இந்த 3 வேதக்கானாட்டையும் உள்ளதான மந்திரங்கள் மறுபடியும் சாண பிடிச்ச மாதிரி வீரியமாக இருக்கும். ஸ்திரீகளுக்கு உள்ளது என்ன? பொம்மநாட்டிகள் பற்றி பொம்மநாட்டிகள் பற்றி மந்திரங்கள்லாம் உபதேசங்கள்லாம் ஆயிருக்கு. பஞ்சாட்சர உபதேசம் ஆயிருக்கு. இன்னும் என்ன சூரியஸ்காரங்கள் வச்சுட்டு இருக்கா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார்கள். அவர்களுக்கு எப்படி இருந்தால் அவர்களுடைய புருஷர்கள் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தினாலேயே இவர்களுக்கு சுத்தி வந்துடும். இவன் ஆவணியாவட்டம் பண்ணனேன்னா அந்த அம்மாக்கு வீரியம் கிடையாது. இவன் யதார்த்தா உபாகர்ம சம்ஸ்காரம் பண்ணிட்டா இவன் ஆத்துக்காரிட்ட உள்ள மந்திரமும் சுத்தமா போயிடும். அது எப்படி இருந்தார்? அர்த்தோவாதேச ஆத்மனா யத் பத்னி சாஸ்திரமே சொல்றது. கண்டிப்பா பாதி சரீரமா அர்த்தநாரீஸ்வரலா சுவாமி ஏதோ ஒரு இடத்துல காட்சி கொடுக்குறாங்கிறது இல்ல. ஒவ்வொரு மனுஷன்ட்டுமே பாதி சரீரம் பத்னி, பாதி சரீரம் இடது பக்கம் பூரா பத்னியும் சேர்ந்தது. அதனால புருஷன் செய்யக்கூடிய எல்லா புண்ணியமும் தன்னால பத்திரிகை பாசாகும் சொல்றோம் இல்லையா? பத்திரிகை அனுமதிக்கட்டும், அனுமதிக்காம இருக்கட்டும், தன்னுடைய பர்த்தா புண்ணிய காரியத்தை ஈடுபட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்காம கூட போகட்டும். ஆனா அவன் பண்ணக்கூடிய புண்ணிய செயல்கள் எல்லாம் 50% ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த உபாகர்மாங்கிற சம்ஸ்காரம் புருஷர்கள் அவசியம் பண்ணணும். இவனுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆவணியாவட்டத்தை பண்ணிட வேண்டியது. எதுக்கா பண்ணணும்? நான் ஆட்டுக்காரிக்காக. நம்ம தான் ஒண்ணும் பண்றது இல்லை. சந்தியாவந்தனமே நாஸ்தி. நம்ம ஆட்டுக்க மாமியாவது லலிதாசனாமன் சொல்றா, கோயிலுக்கு போறா, சௌந்தரவரி கோஷ்டியில சேர்ந்திருக்கா, சொல்லிக்கிறா. அதெல்லாம் சித்தமா அந்த நல்ல புண்ணியம் கிடைக்கணும்னா நீ ஒழுங்கா பண்ணணும். இதுக்கு பேர் உபாகர்மான்னு பேர். இது ஆவணியா அந்த சிராவண பௌர்ணமி இன்னைக்கு இப்ப வரப்போறது 20ஆம் தேதி. நாளன்னைக்கு ருக்வேதக்காரர்கள் எஜுர்வேதக்காரர்கள் 2 பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சம்ஸ்காரம். அன்றைய தினம் யதாவத்தா ஸ்நானம் பண்ணி மகாநதிகள்ல சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும். அதனாலதான் ஒரு குளத்தங்கரையில பார்த்து இந்த ஆவணியாவட்டங்கள்லாம் நடத்துவா. அரச மரத்தடியில
அரச மரத்தோட நிழல் இருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணினா அதிகமான பலன்கிற ஒரு தர்மசாஸ்திர சூக்ஷ்மத்தை வச்சிருந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய குளத்த கரையில எல்லாரையும் உட்காந்து வச்சு சமஷ்டியா சங்கல்பம் பண்ணி வச்சு மகாசங்கல்பம்னு பேரு. மகாசங்கல்பம்னா பெரிய சங்கல்பம்னு அர்த்தம். வைதிகசீலையே இந்த மாசம் போட்டிருக்கு. ஆவணியாட்டம் பூரா ஆகஸ்ட் மாச இஷ்யூல மகாசங்கல்பம் கூட போட்டிருக்கு. சாஸ்திரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற காமகோஷம் பேப்பர்ல மகாசங்கல்பம் இருக்காது, வைதிகசீல இருக்கு. காமாவதி ஜபம் இருக்கு, மகாசங்கல்பம் இருக்கு, காயத்ரி ஜப சங்கல்பம் இருக்கு, கோகுலாஷ்டமி சங்கல்பம் இருக்கு, வரலட்சுமி சங்கல்பம் இருக்கு. வைதிகசி எல்லாரும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். வாங்கலைன்னா வாங்கிடுங்க, எல்லாரும் இருக்கணும். அந்த மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும். சமஷ்டியா இப்ப நிறைய இடத்துல அவனியாவட்டம் நடக்கிறது. பூனை போட்டு வைக்கிறா, என்ன அதுல யதாவத்தா ஸ்ரத்தையா நடக்கிறது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றா, நன்னா சுஸ்பஷ்டமா வாத்தியார் சொல்லி வைக்கிறார். எல்லாம் நடக்கிறது, ஒண்ணு ஒண்டி நடக்கல. என்ன நடக்கல? என்ன குளிக்க மாட்டேங்கிறா. இல்ல குளிச்சுட்டு தானே வரா எல்லாரும் ஆத்துல. என்ன அந்த குளியல சொல்லல, எடுத்த உடனே மகாசங்கல்பம்னு பண்ணின பாவத்தை பூரா இண்டெக்ஸ் கொடுக்கறோம். அந்த பாபம் பண்ணின ரகசியகிருதம், பிரகாசகிருதம், சகர்கிருதம், அசகர்கிருதம், 9 விதமான நவானாம் நவவிதானாம்லாம் பாபத்தை இண்டெக்ஸ் போட்டு இத்தனை பாபமும் போறதுக்காக நான் ஸ்நானம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்றது. ஆத்தியார் சொல்லுவார், ஜலத்தை புரோட்சணம் பண்ணிங்கோ. யதாவத்தா போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சுத்தமாக்கி வஸ்திரத்தை மாத்திட்டு பூனல் மாத்திக்கும். பழைய பூனலை மாத்தினுட்டு இவன் அத்தியனம் பண்ண வேண்டிய வேதத்தை கண்டுபிடிச்சதான ரிஷிகள், காண்ட ரிஷிகள் என்று பெயர். காண்டம்னா ஒரு போர்ஷன். மொத்தம் 7 காண்டம், 4 காண்டம் இருக்கிறதுனால 4 காண்ட ரிஷிகள். ருக்வேதத்துக்கு 8 அஷ்டகம் இருக்கு, 8 ரிஷிகள். அவர்களுக்காக கலசத்தில் அவர்கள் ஆவாகனம் பண்ணி அவர்களுக்கு ஒரு பூஜைகளை பண்ணி அவர்களுக்காக காண்ட ரிஷிகளுக்கு தர்ப்பணமும் பண்ணி அக்ஷதையை வச்சுண்டு அவர்கள் பெயரை சொல்லி அக்னியில ஹோமமும் பண்ணி கடைசியில கொஞ்சம் வேதத்தையும் ஆரம்பிச்சுக்க வேண்டியது. நம்ம இந்து மதத்துல என்னென்ன புஸ்தகங்கள்லாம் நம்ம படிக்கணும்னு சொல்லி இருக்கோம், அத்தனை புஸ்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைனும் அன்னைக்கு சொல்லிக் கொடுப்பார் வாத்தியார். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 6 தரிசனங்கள், சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள், எல்லாத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைனை சொல்ல ஆரம்பிச்சாலே நமக்கு 1/2 மணி நேரம் ஓடி போயிடும். அத்தனை புஸ்தகம் இருக்கு, கட்டு 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 கட்டா. எல்லாத்தையும் நான் படிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒவ்வொரு லைன் சொல்லி கொடுக்கிறார், அதையும் எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அது மேலேயே போக மாட்டேங்குது. செகண்ட் லைனே நம்ம மறுபடியும் அடுத்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனை ஆரம்பிச்சுக்கிறோம். அதே இசையத்வா ஊர்ஜியத்வாவோடய நிற்கிறது. என்னைக்காவது கொஞ்சம் தாண்டி போயிட்டு வரமான்னு இல்லை. வேதாரம்பம் பண்ணி பிரதம சிராவணம்னு பேரு. பூனை போட்டிருந்த உடனே பூனை போட்டிருந்த எல்லாருமே வேதம் சொல்ல முடியாது. பூனை போட்டிருந்ததுக்கு அப்புறம் இந்த பிரதம சிராவணம்ங்கிற இந்த உபாகர்ம சம்ஸ்காரம் ஆகி வேதாரம்பம்ங்கிற தலாணியாவட்டம் ஆகி வேதாரம்பம் ஆனவர்களால் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும். அது வரைக்கும் வேத மந்திரம் யூஸ் பண்ணப்படாது. அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் அபிதயம் பண்ணணும். பிதர்களுக்காக நாந்தீஸ்வரார்த்தம் பண்ணி விக்னேஸ்வர கிரகப்பிரீதி பண்ணி ஆஜீவனும் இவன் வேதத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறவன் ஜென்மா பூரா வேதங்களை அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்லிட்டே இருக்க போறான் இல்லையா. அதனால நவகிரகங்களுடைய ஆணுகூல்யத்தை பிரார்த்தனை பண்ணி கிரகப்பிரீதி பண்ணிவிட்டு பிதர்களுக்கும் பிரார்த்தனையாக அபிதயம் பண்ணிவிட்டு வேதாரம்பங்கள் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். இதுக்கு முன்னாடி முதல்ல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் காமோகாரிஷி ஜபம். அந்த மந்திரத்தினுடைய ஆரம்பம் காமோகாரிஷின்றதுனால அதையே பெயருக்கு வச்சுட்டா. அது எதுக்கு இல்ல, அது வேற ஒரு கண்மா பண்ணாத்துக்கு பிராயசித்தம். 5 மாசம் தான் வேதம் படிக்கணும், 7 மாசம் வேதத்துக்கு அங்கமான சாஸ்திரங்கள் வேதாங்கங்கள்லாம் படிக்கணும். இப்படி விபாகம் பண்ணிருக்கு சாஸ்திரம். 5 மாசம் டெய்லி வேதம் கத்துக்கோ, அதுக்கப்புறம் 7 மாசம் வேதத்தை கத்துக்காத.
கத்துக்கிற வேதத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஆனா புதுசாக வேதத்துல அங்கமான சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் பாசி. எப்ப இருந்து எப்ப எது வரைக்கும் வேதம் கத்துக்கணும், எப்ப இருந்து வேதாங்கங்கள் கத்துக்கணுங்கிற விபாகம். ஆவணியாவட்டம்னு சொல்லக்கூடிய சிராவண மாதம் பௌர்ணமி எண்ணிலிருந்து வேதம் கத்துக்க ஆரம்பிக்கணும். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம், தை மாசம் தைப்பூசம் வரைக்கும் வேதங்கள் சொல்லிக்கலாம். தைப்பூசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேதம் பூசா கத்துக்கப்படாது. அப்ப என்ன பண்ணணும்னா தைப்பூசத்தன்னைக்கு இந்த வேதம் கத்துக்க ஆரம்பிச்சானே, ஸ்ரீகுருபியோ நமகான்னு சொல்லி ஆரம்பிச்சானே, அதை தைப்பூசத்தன்னைக்கு அதிகீபம் சொல்லி மூட்டை கட்டி வைக்கணும். ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல, முடிக்கிறதும் ஒழுங்கா முடிக்கணும். முடிக்கலைன்னா அது நின்றுட்டே இருக்கும். அதுக்கு பேர் உற்சர்ஜனம்னு பேரு. இவன் அந்த முடிக்கிற கர்மம் பண்ணலையோ இல்லையோ, அதுக்காக காமோகார்ஷி ஜபம். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் மத்தியாஜ உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம். தை மாதம் பௌர்ணமியில இந்த வேதாத்தியனத்தை உற்சர்ஜனம் பண்ணணும். அது அகரணம், நான் பண்ணல, அதுக்காக இந்த காமோகார்ஷி ஜபம் பண்றேன். 108 ஆவர்த்தி அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப இந்த வருஷம் பண்ண வேண்டிய அவனே ஆகட்டும். உன்னை முடிச்சாதானே உன்னை ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிச்சது அப்படியே இருக்கு அப்படின்னாக்க புதுசா ஆரம்பிச்சுட்டே இருந்தா அதை க்ளோஸ் பண்ணாதான் இன்னொன்னு ஆரம்பிக்க முடியும். அதனால இப்ப ஆவணியாவட்டம் சிராவணம்னு சொல்லக்கூடிய ஆவணியாவட்டத்தன்னைக்கு என்னென்ன நடக்கிறதுன்னா முதல்ல காமோகார்ஷி ஜபம் பண்ணணும். பார்த்தால எழுந்துட்டு பிராத ஸ்நானம், சந்தியாவந்தனம், பிரம்மச்சாரி குழந்தைகளா இருந்தா சமிதாசானம் பண்ணணும், கிரகஸ்தனா இருந்தா ஔபாசனம் பண்ணணும். ஈசாசியர் சொன்னார், ஔபாசனம் பண்ணணும்னு நீங்க சொல்லிடுங்க, பண்றவா பண்ணட்டும், ஒத்தரும் பண்ண மாட்டாமான்னு நீங்க சொல்லிடுங்க. நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்க? சரி சொல்லிட்டேன், யாராவது பண்ணினேன்னா பாக்கியசாலி. அதுக்கப்புறம் இதே மாதிரி சமஷ்டியா நடக்கக்கூடிய இடத்துல காமோகார்ஷி ஜபம் 108 ஆவர்த்தி. அதுக்கப்புறம் மகாசங்கல்பம்னு ஒண்ணு பண்ணி வைப்பார் சாஸ்திரிகள். மாத்தியானிகம் வரணும். காமோகார்ஷி ஜபம் ஆனதுக்கு அப்புறம் மாத்தியானிகம் வரணும். அப்ப ஆவணியாவட்டம் பூனை போட்டுக்க வேண்டிய டைம் என்ன? அநேகமா 9:30 மணி 10 மணிக்கு மேல பண்ணினா சரியா இருக்கும். நமக்கு டைம் இருக்கணும். ஆபீஸ் போற நாளா இருந்தா என்ன பண்றது? 10 மணிக்கு மேல மாத்தியானிகம் பண்ணிட்டு பூனல் போட்டுக்கிறது உத்தமம், சரியான காலம். எல்லாருக்கும் அப்படிதான், ருக்வேத காலம் அப்படிதான், சாமவேத காலம் அபராந்தம். அதுக்கப்புறம் மாத்தியானிகம் பண்ணிட்டு பிரம்மயஜமும் பண்ணிட்டு மகாசங்கல்பம் பண்ணி மகாநதிகள்ல ஸ்நானம் பண்ணி, இல்ல கணத்திலேயாவது ஜலத்தை எடுத்து தலையில விட்டுண்டு, அது முடியலன்னா ஆத்திலேயாவது ஸ்நானத்தை பண்ணிட்டு வஸ்திரத்தெல்லாம் மாற்றிண்டு அதுக்கப்புறம் புது பூனல் போட்டுக்கணும். பூனல் உத்தமமான நூத்த பூனலா இருந்தா விசேஷம். 96 இளையருக்குள்ள பூனலா தயார் பண்ணி வச்சுக்கணும். இல்ல யாராவது மகா பெரியவாழ்த்த கையில கொடுத்து ஆசீர்வதனம் பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். இல்ல ஆர்த்தி சாஸ்திரியாவது நமஸ்காரம் பண்ணி பூனலை வாங்கிக்கணும். பெரியவா கையால தான் பூனல் வாங்கிக்கிற வழக்கம், தனக்குத்தானே கடையில வாங்கி போட்டுக்கிறது இல்லை. அப்படி வாங்கிட்டு அந்த பூனல் போட்டு காண்டரிசிகளுக்குலாம் தர்ப்பணம் பண்ணணும். ஹோமங்கள் பண்றதா இருந்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதாரம்பம் பண்ணி பூர்த்தி பண்றது. அன்றைய தினம் இன்னொரு விசேஷம் இருக்கு. என்ன? ஹயக்ரீவ ஜெயந்தி. ஆவணியாவட்டம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்றது? இந்த விரும்பி இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஹயக்ரீவ உற்பத்தி. சுவாமி ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி வேதத்தை சம்ரட்சணம் பண்ணினவர். வேதோத்தாரணத்துக்காகவே ஹயக்ரீவ அவதாரம். வேதத்தை உத்தாரணம் பண்றார், அதுக்காகவே ஹயக்ரீவருடைய அவதாரம். ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி மதுகைடபம் முதலானதான அசுரர்களை கொள்றார். தேவி மகத்திலே வருது முதல் சரித்திரம், முதல் அத்தியாயமே ஹயக்ரீவ அவதாரம் தான் முடிகிறது. மதுகைடப வதம்னு சொல்றமே, மகாவிஷ்ணு படுத்துட்டு இருந்தார், அவருடைய காது அழுக்கில் இருந்து 2 அசுரன் உண்டானாலாம் வருது. அதுதான் மதுகைடபன். மதுகைடபம் துராத்மானவ் அப்படின்னு வருது. மதுகைடபங்க அசுரனை சம்ஹாரம் பண்ணி வேதத்தை ரட்சணம் பண்ணினார். ஜகாத சாமவேதந்து. ஹயக்ரீவரை பத்தி லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட வருது, அம்பாள் உபாசகர்னு இல்லையா?
ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோவதேது தஸ்ய நிஸ்ஸரதே வாணி ஜன்முகன்யா பிரவாகம். ஹயக்ரீவா அப்படிங்கிறதே மகாமந்திரம். எப்படி ராமநாமா சிவநாமாக்கள் இருக்கும், அதே மாதிரி ஹயக்ரீவா அப்படிங்கிறதே நாமா. ஹயக்ரீவ 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 சொல்லிட்டே இருக்கலாம். புண்ணிய நாமா, பகவானுடைய நாமா இல்லையா? ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு சொல்லிட்டே இருந்தா என்ன வரும்? வாக் சித்தி வரும். தஸ்ய நிஸ்ஸரதே வாணி ஜன்முகன்யா பிரவாகவது. ஜன்முகன்யா ஜாஹ்னவி கங்கா, கங்கை பிரவாகம் மாதிரி வாக்குலேருந்து நிறைய சொற்கள் வருமா, உத்தமமான சப்தங்கள் வெளியில வரும். எதெல்லாம் இவன் வாக்குனால பேசணும்னு நினைக்கிறானோ எல்லா விதமான பேச்சுகளும் வரும், எல்லா விதமான அறிவுகளும் வரும், வேதத்தை பூரா சொல்லக்கூடிய பாக்கியம் வரும். இவன் ஆரம்பிச்சா வாக்குலேருந்து வந்துட்டே இருக்கும். ஹயக்ரீவர் உபாசனை ஞானானந்தமயம் தெய்வம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் திருஹிந்தீபுரத்துல ஔஷத மலையில சுவாமி ஹயக்ரீவரை தான் கொண்டு கொடுத்தார். வேதாந்த தேசிக பெரிய மகான். அவருக்கு எந்த தெய்வத்தை உபாசிக்கிறதுன்னு தெரியல, புரியவும் இல்லை. நான் எந்த தெய்வத்தை உபாசிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு புரியல. புரிஞ்சா கூட அது தனக்குத்தானே ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி ஒரு விரும்பல. என்ன பண்ணினான்? பகவான்கிட்ட உத்தரவு கேட்போம் அப்படின்னு திருவனந்தபுரத்துல ஔஷத மலைன்னு இருக்கு, அங்க போய் மலையில தபஸ் பண்றார். என்ன தபஸ்? எனக்கு சரியான தெய்வத்தை நீ காட்டி கொடுக்கணும், நான் எந்த தெய்வத்தை உபாசிக்கணும்னு பகவானே நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் தபஸ் பண்றார் பல காலம். கடைசியில கருடாழ்வார் வந்து கையில ஹயக்ரீவருடைய விக்கிரகத்தை கொண்டு அவருக்கு முன்னாடி வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டார். ஹயக்ரீவன் ஆராதனம். அந்த ஹயக்ரீவர் இன்னைக்கும் மைசூர்ல பரகால மடத்துல ஆராதிச்சுட்டு இருக்கார். அவ்வளவு சத்தியம் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவர் உற்பத்தியானது சிராவண மாசம் பௌர்ணமி இன்னைக்கு சிரவண நட்சத்திரத்துல சாமவேதம் சொல்லிட்டே அவதாரம் பண்றாருன்னு இருக்கு. அதனால அன்றைய தினம் ஹயக்ரீவரை உபாசிக்கணும். ஹயக்ரீவர் சன்னிதி இருந்தா அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், இல்ல ஆத்திரையாக ஹயக்ரீவர் படத்தை வச்சுக்கலாம். ஹயக்ரீவர் சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை வாதிராஜர் இருந்தார், ஹயக்ரீவர் தான் உபாசிச்சார் மத்வாச்சாரியார். தினசரி இந்த வெள்ளம் கலந்ததான கடலையை வேக வச்சு கொடுப்பார். குதிரை வடியில வந்து அவர் சாப்பிடுவார். இதெல்லாம் நம்ம வைதிகசியிலேயே சரித்திரம் நிறைய போட்டு படத்தை கூட போட்டாச்சு. தலைக்கு மேல ஒரு கடலை வச்சுன்னு காமிக்கிற, பின்னாடில இருந்து 2 குதிரை தோல்ல நின்று சாப்பிடும். இந்த படம் கூட போட்டிருக்கேன். ஹயக்ரீவர் ஏதோ ஹயக்ரீவர் உபாசிக்க வேண்டிய நாள். ஸ்திரீகள் எல்லாரும் ஹயக்ரீவர் உபாசிக்கணும். நல்லா படிப்பு வரும், குழந்தைகளுக்குலாம் நல்ல க்ஷேமங்கள் ஏற்படும், நல்ல புத்தி சக்தி வரும், ஞாபக சக்தியே இல்லை, எதை சொன்னாலும் மறந்து போடுறதுங்கிற வியாதி எல்லாம் நிறுத்தி ஆயிடும். எதை நாம கத்துக்கணுங்கிற வழி புரியும். சம்பந்தம் இல்லாத சித்தியெல்லாம் நமக்கு வந்து கத்துன்னு இருக்கோம், அதெல்லாம் போயிடும். அன்றைய தினம் ரட்சாபந்தனம்னு இன்னொரு கர்மா. மகாபலிக்கு ரட்சாபந்தனம் பண்ணினா மகாலட்சுமின்னு இருக்கு. அதனால அதுலேருந்து ஏனவோ பலி ராஜா தானவேந்திரோ மகாபலான ஸ்லோகம் கூட வைதீசியில போட்டிருக்கேன். அதை சொல்லி ரட்சை மாச்சல கையில ரட்சாபந்தனம் பண்ணிக்கணும். பெரிய பாதுகாப்பு. ரட்சை இல்லையா? முக்கியமாக அன்றைய தினம் சர்ப்பபலின்னு ஒண்ணும். எல்லாமே 20ஆம் தேதி வருது, எல்லா கோலாகலமும். அந்த நாளை மிஸ் பண்ணிவிடக்கூடாது. சர்ப்பபலின்னு ஒண்ணும். ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அஸ்தமிதே ஸ்தாலீபாதுக்தஸ்ரபயித்வா. சாயங்காலம் பகல் பூரா உபவாசம் பண்ணது, சாயங்காலம் உபவாசனம் பண்ணிவிட்டு அதுல ஸ்தாலீபாகம்னு சின்ன ஒரு பாத்திரத்துல சாத்தை வெடிச்சு அதை ஹோமம் பண்ணி கொன்ன சமித்து பலாச புஷ்பங்கள் இதெல்லாம் நெய் கலந்து ஹோமங்களை பண்ணிவிட்டு சர்ப்பங்களுக்கு அரிசி மாவுனாலையும் இன்னும் சில வஸ்துக்கள்னாலையும் பாம்புகளுக்கெல்லாம் பலி போடணும். பாம்புகள் சஞ்சரிக்கக்கூடிய செடி கோழி மண்டி இருக்கக்கூடிய இடத்துல போய் மந்திரம் சொல்லி பலி போடும். இதுக்கு சர்ப்ப பலின்னு பேர். இது போட்டா நாக தோஷம் வராது, சர்ப்ப தோஷம் வராது, சர்ப்பங்களால் எந்த உபதிரமும் வராது. சர்ப்பம்னா பெரிய பாம்புன்னு அர்த்தம் இல்லை, விஷத்துக்கு எல்லாத்துக்கும் சர்ப்பம்னு பேரு. ஒரே விஷமயமா இருக்கு சரீரம் நமக்கெல்லாம். அதெல்லாம் நேர்த்தியாக கூடிய சர்ப்ப பலி. மறுநாளைக்கு காயத்ரி ஜபம். ஹோம் பண்ண முடியாதவர்களை காயத்ரி மந்திரத்தையாக ஜபம் பண்றது. காயத்ரி விட்டவனுக்கு அவனை உத்தாரணமே பண்ண முடியாது. வேதத்தை விட்டவனை கூட ஒரு மாதிரி ஜாக்கி வச்சு கலக்கிடலாம். காயத்ரிங்கிற ஒரு 7ஆம் விட்டம் ஒட்டின்னு இருக்கு.
அதனால நூல் அருகலைன்னு அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி சந்தத்தியம் கொண்டு வர முடியும். காயத்ரி விட்ட பிராமணா ஒண்ணும் வர முடியாது. ஒண்ணுக்கு ஒரு லாய்க்கு இல்ல, அவன்கிட்ட ஒரு சாரமும் இல்ல, அவனுடைய ஜீவனே வியர்த்தம். அதனால காயத்ரி ஜபத்தை எல்லாரும் பண்ணணும். பிராமணர்கள் எல்லாரும் உலகக்ஷேமத்துக்காக காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டாமா? லோகக்ஷேமத்துக்காக தான் பிராமணர்களே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். பிராமணர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காயத்ரி ஜபம் பண்ண வேண்டிய நாள் அன்னைக்கு. யாரா இருந்தாலும் 1008 காயத்ரி ஜபம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். சந்தியாவந்தனத்தை தவிர பண்ணாதவங்க கூட அன்னைக்கு பண்ணலாம். இப்பெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணலையே, அன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறது. பஞ்சபாதகம் போயிடும், பஞ்ச மகாபாதகம் போயிடும். அதனால காயத்ரி ஜபத்தை ரகாயத்ரியா பரோமந்திரா, காயத்ரி காட்டிலும் உயர்வான மந்திரமே கிடையாது. அது ஜபம் பண்ணி அதை அனுபவிச்சாதான் அதனுடைய வேல்யூ புரியும். வாக்குனால சொல்ல முடியாது. இது ஜபம் பண்ணினா என்ன பலன்னு கேட்கறதே நம்மளுடைய தகுதிக்கு ரொம்ப இழிவானது. அது கேட்கவே கூடாது. நமக்கு ஜபம் பண்ண வேண்டிய கடமை நம்ம பண்றோம், ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு தகுதி இருக்கு, ஜபம் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. அவசியம் பண்ண வேண்டாமா? 5 பாகமா பிரிச்சு பண்ணினா 5 பாபம் விலகிடும். 5 போஷனா பிரிச்சு 5 துண்டா பிரிச்சு பண்ணணும் காயத்ரி ஜபத்தை. அன்றைய தினம் தனியா உட்கார்ந்து பண்ணணும். சமஷ்டி காயத்ரி ஜபம் பண்ணினேன்னா அவ்வளவுதான். பக்கத்துல உள்ளவர் என்ன ஜபம் பண்றாரு பாக்கணும்னு இவனுக்கு தோணும். அவன் சேஷ்டை பண்ணுவான், அவன் பஞ்சபாத்திரை ஜலத்தை கொட்டிடுவான். இவர் முதுகு மேல தூங்கிட்டு முதுகுல முட்டிப்பான். நாயாச்சும் ஒருத்த செல் அடிக்கும், யாரோ குறுக்க போற மாதிரி இருக்கும், நேரில் தட்டும், கண்ணை திறப்பான், முடிஞ்சிருத்தா அப்படிமா. எத்தனை பிரச்சனை. ஏகஸ்தபோ திரத்தியாயி காயத்ரி ஜபம் ஒத்துவம் இல்லாத இடத்துல பண்ணணும். மொட்டை மாடி போய் உட்காந்துக்கிறது. அங்க கூட யாராவது அம்மா வெயில் இது போட துணி காய போட வந்தாலும் வந்துருவா. ரூமுக்குள்ளேயே கதவை சாத்திண்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு சூரிய கிரகணம் மேல படுற மாதிரி கரெக்டா பார்க்க உட்காந்துன்னு பண்ணலாம். அழகா பளிச்சு ஏதோ தனிமையில பண்ணணும். உத்தரவு இல்லாத காட்டுக்கு போயிடுறது. அங்க போய் உட்கார்ந்து நிர்ஜனமான பிரதேசம், அந்த இடத்துல போய் பண்ணினா மனசும் அடங்கும். மனசை அடக்கி காயத்ரி மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணினா இந்த பொய் சொன்ன தோஷம் போகுங்கிறது மட்டும் இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா சில பலமும் இருக்கு. தோஷவத்து அபதனீய பிராயஷ்சித்தார்த்தம் நிறைய சொல்றார் காயத்ரி ஜபத்து. அதுவும் வருது. அதனால எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து விரிவா சொல்லியிருக்கோம். எல்லாரும் விடாம பண்ணிட்டு இருக்கு. அதனால இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னா அவளுக்கு இன்னும் ஒரு ஞாபக சக்தி வரும், ஞாபகம் வரும். அங்க எப்படி நடக்கிறதே, இங்க எப்படி நடக்கிறதே, நீங்க எப்படி சொல்றேனே, இப்படி எல்லாம் ஒருத்தரும் கேள்வி கேட்காதீங்களோ. இப்படி பண்ணணும்னு சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்லி விடுறேன். நீங்க இப்படிதான் பண்ணி வைக்கிறீங்களான்னு எங்கிட்ட வந்து ஒட்டிக்காதீங்களோ. அந்த வாத்தியார் இப்படி பண்ணி வைக்கிறாருன்னு கேட்காதீங்கோ. எப்படி இருக்குங்கிற சாஸ்திரத்தை சொல்லிடுறேன். தேசகால சூழ்நிலையை அனுசரிச்சு, சரீர தர்மத்தை அனுசரிச்சு இந்த இத்தனை காரியத்தையும் விடப்படாது. விடாம செய்யறதுக்கு பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி முடிச்சுக்கிறோம்.